1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் இப்ப 10ஆம் வசனம் பாருங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியானவருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவ ஆவியானவர் அவருடைய வேலை ரொம்ப அபாரமான வேலை. பாருங்க, அவருடைய வேலை, அவருடைய உதவி ரொம்ப ஆச்சரியமான உதவி. பாருங்க, இந்த உதவியை எந்த மனுஷனும் செய்ய முடியாது. கவனிங்க, தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்னதாகவே நமக்காக ஆயத்தம் பண்ணின நல்ல ஆசீர்வாதங்களை, அந்த நன்மைகளை வசனத்தின் மூலமாக தேவ ஆவியானவர் நமக்கு என்ன செய்யறாரா? வெளிப்படுத்துகிறாரா. இன்னைக்கும் அப்படிதான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நன்மைகளை கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தை கொண்டு, எல்லாரும் சொல்லுவோம், வசனத்தை கொண்டு நமக்கு என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துகிறார். அருமையானவர்களே, ஆகவேதான் சபைக்கு வரும்போது ஏனோ தானு வரக்கூடாது. சபை தான் இருக்கிறதுல அருமையானவர்களே ரொம்ப அற்புதமான ஒரு இன்ஸ்டிடியூஷன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டம்.